ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரௌனி கிளாஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்த லேடிஸ் எல்லாருமே அவங்க இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எய்ம் எல்லாமே அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், அவங்க இண்டிபெண்ட் லேடிஸாக அவங்க ஏர்ன் பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஸோ அவங்க இன்றைக்கி ப்ரௌனி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் கற்றுக்கிட்டாங்க. கிளாசிக் ப்ரௌனி, அதில் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்டெல்லா, லோட்டஸ் பிஸ்க் ஆஃப் பீனட் பட்டர் அண்ட் ரெட் வெல்வெட், ஓரியோ, ரோஸ் மில்க் பிஸ்தாச்சியோ ப்ரௌனிஸ், ஒயிட் பிளாண்டிஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி. நீங்களும் உங்கள் வீட்டிலே இருந்து சூப்பராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுமா, கண்டிப்பாக நீங்களும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். திருப்பூரில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணுன்னா, நான் பர் பேட்ச் 3 பேர் தான் எடுப்பேன். உங்களுக்கு அதனால் இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த வேவும் உங்கள் கூடவே இருந்து சொல்லித்தருவேன் நான். எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி பிளெண்ட் பண்ணணும், எந்த லெவலுக்கு பிளெண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக உங்கள் ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவேன் நான். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்களே உங்களோட ஓன் ரெசிபீஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் என் காண்டாக்ட் உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ ஃப்யூச்சர் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன கேக்ஸ் பண்ணாலும் அதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் எல்லாம் சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 2 கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஒன்று half way to 1 கேக் அண்ட் அது கஸ்டமைசேஷன் ஏன்ட்டே விட்டுட்டாங்க. ஸோ நான் க்யூட்டாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொன்று ஒரு வெட்டிங் கேக், அதுவும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அது நானும் அண்ணாவும் சேர்ந்து அதுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். அந்த கேக்கையும் டெலிவரி ஸ்மூத்தாக முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய். ஸோ ஃபார் மோர் பேக்கிங் வீடியோஸ் ஃபாலோ மீ.